இளைய கட்டிடக்கலை, சிற்பக்கலை மற்றும் கடல் வர்த்தக வரலாற்றின் மகத்தான சின்னமாக விளங்குகிறது. இது வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற பல்லவ கால கோவிலாகும். பல்லவர்களின் மகத்தான படைப்பு. இந்த கோவிலை கிபி 7-8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் கடற்கரையோரத்தில் இந்த பிரம்மாண்ட கோவில் கட்டப்பட்டது. கட்டிடக்கலை சிறப்பு. இந்த கோவில் முழுவதும் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது. பல்லவர்கள் முதலில் குகை கோவில்களை உருவாக்கினார்கள். பின்னர் கட்டிட வடிவிலான கோவில்களை அமைக்க தொடங்கினர். அந்த மாற்றத்தின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கடற்கரை கோவில். கோவிலில் 2 சிவன் சன்னதிகள், ஒரு பள்ளி கொண்ட விஷ்ணு பெருமாள் சன்னதி அமைக்கப்பட்டுள்ளன. இது சைவம் மற்றும் வைணவம் ஒன்றிணைந்த ஆன்மீக சின்னமாக கருதப்படுகிறது. 7 கோபுரங்கள் மர்மம். பழங்கால வெளிநாட்டு கடல் பயணிகள் மகாபலிபுரத்தை 7 பகோடாஸ் என்று அழைத்தனர். கடற்கரையில் 7 பெரிய கோவில்கள் இருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் தற்போது ஒன்றே தென்படுகிறது. மற்றவை கடலில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது. 2004 சுனாமி நேரத்தில் கடல் நீர் பின்வாங்கிய போது பழமையான கட்டிடச் சுவடுகள் சில வெளிப்பட்டன. இதனால் கடலுக்குள் மேலும் பழமையான நகர அமைப்புகள் இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஆன்மீகமும் இயற்கையும் சேர்ந்த இடம். காலை சூரிய உதயத்தில் கடலலைகள் மத்தியில் இந்த கோவில் தங்க நிற ஒளியில் பிரகாசிக்கும் காட்சி மிகவும் அற்புதமானது. 1000 ஆண்டுகளாக கடல் காற்று, அலைகள், புயல்களை எதிர்கொண்டும் இந்த கோவில் நிலைத்து நிற்பது பல்லவர் கட்டிட திறமையை வெளிப்படுத்துகிறது. சிறப்புகள். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம். தென்னிந்தியாவின் பழமையான கற்கட்டிட கோவில்களில் ஒன்று. பல்லவர் சிற்பக்கலையின் உச்சநிலை. தமிழர் கடல் வர்த்தக வரலாற்றின் சான்று. இன்று ஷோர் டெம்பிள் உலகம் முழுவதும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளையும் பக்தர்களையும் ஈர்க்கும் வரலாற்று பொக்கிஷமாக திகழ்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.